சொல்லிக்கிறோம். நாங்கள் அந்த மனநீதியில உண்மையிலேயே அவியல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருட்களையும் இதையும் விட்டு வெளியேறின மக்களுக்கு அந்த இடத்தை நாங்க பிரதேசத்துக்கு கொடுக்கணும் ஒரே நோக்கத்துக்காண்டி அந்த இடத்தை விட்டு நாங்க வெளியேறதுக்கு சம்மதிச்சு ஒரு கொஞ்சம் குறுகிய காலப்பகுதிக்குள்ள எங்களை இந்த கிராமத்தை பார்த்து எங்களை மீள்குடியேற்றம் செய்துட்டாங்க. காடா கிடந்தது, வனப்பகுதியா கிடந்தது. எங்களை காடிங்க வெட்டி வழியாக்கி நீங்க உங்க காணியில இருங்கன்னு சொல்லிக்கணும், இது உங்களுக்குரிய பங்குன்னு சொல்லி எங்களை களவிட்டு திட்டங்கள் வந்து அரசாங்க அதிபரால் எங்களுக்கு காணி தந்தாங்க. நாங்கள் 2002ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் 2008ஆம் ஆண்டு நடந்த யுத்த காலத்தின் போது நாங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்கால் பகுதி அங்கங்கு இருந்து இந்த எங்களுக்கு அமைக்கப்பட்ட கூடாரங்கள் வழிய ராமநாதன், ஆனந்தகுமாரசாமி, 7475 கதிர்காமநலம்புரி பலதரப்பட்ட கிராமங்களுக்கு எங்களை ஏற்றி இறக்கி எங்களை தேடி நாய்கள் போல எங்களை அடைஞ்சு கொண்டு போய் எங்களை இருத்தினார்கள். நாங்கள் சொல்ல துன்பத்தின் மத்தியில பிள்ளைகளையும் அவதி நிலையில வச்சுக்கொண்டு நாங்கள் படாத கஷ்டம் உங்களுக்கு நாங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அறிந்ததொன்று, எங்கள் மக்கள் பட்ட வேதனைகளை நீங்கள் தெரிந்ததுண்டு. நீங்கள் உலக நாடெங்கும் பார்த்திருப்பீர்கள், எங்கள் இலங்கையில் பார்த்திருப்பீர்கள். இன்று அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு காணி விடுதலை செய்து விட்டோம். அதுக்கிடையில் எங்களை 2012ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 25ஆம் தேதி மீள்குடியேற்றம் என்ற போர்வையில எங்களை கொண்டு சொந்த காணியில குடியமர்த்துவதாக கூறி எங்களை கொண்டு வட்டாப்படை பாடசாலையில குடியமர்த்தினார்கள். அங்கிருந்து இந்த சூரியபுர சுடலை நாங்கள் அந்த நேரம் சுடலையாக பாவித்த இடம் அதை ஃபுல்லாக டோசர் போட்டு தள்ளி எங்களுக்கு காலேக்கர் திட்டம் என்ற பெயரில் எங்களை அங்கே குடியமர்த்தினார்கள். நாங்கள் அங்கே வசித்து வருகின்றோம். எங்களால் அங்கே இங்கே 5 முழத்தில் தண்ணி எடுக்கும் எங்களால் அங்கே 40 முழத்தில் தண்ணி, 50 முழத்தில் கயிறு போட்டால் தான் சார் 40 முழத்தில் தண்ணி எல்லாம் முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு விரிவாக கூற தேவையில்லை, உங்களுக்கு விளங்கும். அங்கே தண்ணி அள்ளி குளிக்கும் போது சோப்பை போட்டு விட்டால் அடுத்த தண்ணி அள்ளி குளிக்கிறதுக்கு அவ்வளவு சோப்பும் காய்ந்து விடும். பெண்களுடைய நிலைமை, சிறுவர்களுடைய நிலைமை உங்களுக்கு நாங்கள் கூற தேவையில்லை. எல்லாமே விளக்கமாக நீங்கள் படிப்படியாக அரசாங்க இருந்த நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்றில்லை, உங்களுக்கு சகலதும் விளங்கும். எங்கள் ஆதங்கத்தை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காக நாங்கள் விளக்கமாக சில கருத்துக்களை கூறுகின்றோம். இப்படியே இருக்கும்போது 2013ஆம் ஆண்டு இந்த யாபஸ் கொமாண்டரிடம் எங்களுடைய போமிட்டுகள் அனுமதி காணி அனுமதி பத்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தோம். ஐயா எங்களுக்கு இங்கே வாழ முடியாது, எங்களுக்கு எங்களுடைய காணியை தாருங்கள் என்று சொல்லி இங்கு வந்து பார்க்கும்போது ராணுவத்தினர் எங்களுடைய காணியில் இல்லை, அந்த நேரமே இல்லை. அங்கங்கு உரிய இடங்களுக்குள்ள எங்களுக்குரிய காணிக்குள் இல்ல. அப்ப அந்த நேரமே நாங்கள் போமிட்டுகளை போட்டோ காப்பி எடுத்து கொடுத்தோம். அதற்கு ராணுவ படையினர் எந்த ஒரு முடிவும் தரப்படவில்லை. அதை அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு நாளடைவில் எடுத்துக்கொண்டு அதே வருடம் 7ஆம் மாதம் திருப்பியும் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்தோம். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை விட்டு 2015ஆம் ஆண்டு அதுக்குரிய மாதிரி திருப்பியும் போட்டோ காப்பிகளை கொடுத்தோம். அதற்கும் பதில் தரவில்லை. 2016ஆம் ஆண்டு நாங்கள் 11ஆம் மாதம் 24ஆம் தேதி கந்த சட்டி விரதம் மூட்டம் 3ஆம் நாள், கந்த சட்டி விரதம் 3ஆம் நாள் இவர்கள் சிஐடியை அனுப்பியிருந்தார்கள். யாபஸ் வான்படைக்காரர் சிஐடிக்காரர் அனுப்பியிருந்தாங்க. அதே இந்த போமிட் முழுக்க வேண்டிக் கொண்டு வாங்க, நாங்கள் காணி ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லி நாங்கள் அதை நம்பி இவர்களின் வாய்ப்பேச்சை நம்பி எங்கள் போமிட்டுகள் அனைத்தையும் இவர்களிடம் ஒப்படைத்தோம். இவர்கள் அதன் பிறகு முடிவெடுத்து தை மாதம் 16ஆம் தேதி கூறினார்கள், நீங்கள் அனைவரும் பாருங்கள், உங்களுக்கு காணி விடுபட்டிருக்குது, காணியை பார்க்க என்று சிஐடிக்காரர்கிட்ட இந்த ஏபாஸ் கொமாண்டர் அறிவித்ததுக்கு இணங்க நாங்கள் உடனே இங்க வந்த இடத்துல கொமாண்டர் இந்த வாசலுக்கு வர கொமாண்டர் அந்த வாசலுக்குள்ள நிக்கிறேன், அங்க போங்க. நாங்க அதில் போய் அரை மணித்தியாலம் தெரு நாய் போல் நாங்கள் நாரி கிடந்தோம் வெயிலில். குழந்தைகளுடன் தான் வந்தோம். 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு வந்தபோது அப்ப கொமாண்டர் சொன்னேன், எல்லாரும் உள்ளுக்கு வரையலாது, 2 பேரை அழைத்து வாருங்கள் என்று விடுவிச்சிருந்தார். நானும் இன்னொரு அம்மா பகவதி அம்மான்னு சொல்லி அவாவும் ஐசியை தூக்கி பாயிண்ட்ல கொடுத்து போட்டு உள்ளுக்கு அதே இந்த வாகனம் மூலமாவே நாங்கள் அங்க போனோன்னே கொமாண்டர் சொன்னேன், உங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு ஒரு கொஞ்சம் துண்டு காணிக்குள்ள, நீங்க பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஓம் சார் உங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து பாக்குறோம்னு சொல்லி அதே இந்த வாகனத்திலே ஏறி வந்து கொமாண்டர் முன்னுக்கு இருக்க நாங்கள் பின்னுக்கு வந்து 4 ராணுவ படையினர் இருக்க நானும் அந்த அம்மாவும் வாகனத்துல வந்து இந்த அதுல பனமரத்தடி இருக்கு அதுல உணர்ந்து வாகனத்தில் நிற்ப எங்களோட மக்கள் எல்லாருக்கும் கைகாட்டி கொண்டு வந்த நீங்கள் வாங்க காணி பார்க்கலாம் சொல்லி எல்லாரும் வந்து கேட்டதுக்கு நாங்க கொமாண்டர் எங்களை ஒரு ராணுவ உறுப்பினரோட சேர்த்து காணி கொண்டை காட்டும்படி விட்டு இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லா நாங்கள் போய் காணியை பார்த்தது பிறகு வந்து கேட்டோம், இதுக்கு என்ன சார் முடிவெடுத்திருக்கிறீங்களு. அவர் சொன்ன வனவள பாதுகாப்பு அதிகாரியிடம் இருந்து லெட்டர் கொண்டு வாங்க, உங்களுக்கு காணி விடுறோம்னு சொல்லி சொன்னேன். நாங்கள்
அதை நம்பி வனவள பாதுகாப்பிடம் 2 டிராக்டர் பிடிச்சி போனோம் சார். எங்களுக்கு கார் வசதி இல்ல சார், ஆட்டோ வசதி இல்ல சார். 2 டிராக்டர் சார், டிராக்டர் தான் சார் எங்களுக்கு. நாங்க 2 டிராக்டர் தான் சார் எங்களுக்கு காராவோ பஸ்ஸாவோ பயன்பட்டது. அந்த டிராக்டர் மூலமா நாங்கள் அங்க போனோம். அங்க உரிய அதிகாரி சொன்னார் 24ஆம் தேதி ஏஜியோ டிஓ சகல வெற்ற அனுமதியோடையும் நாங்கள் உங்களோட இடத்துக்கு வாரம், நீங்கள் உங்களோட போமிட்டுகளை கொண்டு வந்து உங்களோட பிரச்சனைகளை கதையுங்க அங்கேன்னு சொல்லி நாங்கள் 24ஆம் தேதி வருவதற்காக மட்டக்களப்பு, திருவோணமலை, யாழ்ப்பாணம் எல்லாம் எங்களோட உறவினருக்கு நம் இந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் அவர்களை திங்கட்கிழமை வரவழைத்து நான் இங்கே வைத்திருக்கும் போது திங்கட்கிழமை எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் போடாம அவர்கள் அனைவரும் உரிய அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு ஒரு தகவல் கூறாம இங்க வந்து காணியை பார்த்துட்டு போயிட்டாங்க. காணியை பார்த்துட்டு போன தகவல் இவர்கள் போனதுக்கு பிறகுதான் எனக்கு கிடைச்சது. நான் உடனே உரியவர்களிடம் கேட்டேன், ஏன் எங்களுக்கு அறிவிக்காம நீங்க இந்த வேலையை செய்தீங்கள் என்ற அவர் கூறினார், உங்களுக்கு 25ஆம் தேதி ஜனாதிபதி வாரு, உங்களுக்கு முடிவெடுக்க இல்லாதம்மா, இது நாங்கள் ஜனாதிபதி வந்து போன பிறகு 31